ஹலோ, வெல்கம் டு மை சேனல் ட்ராவல் பட்டர்ஃப்ளை. நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ப்ளாக் பண்ண போகிறேன். அதாவது ஒரு புது முயற்சி தான் இது. இது முயற்சின்றதை விட ஒரு சேலஞ்சுன்னு சொல்லலாம். ஏன்னா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க என்னால் இது பண்ண முடியாதுன்னு. ஏன் பண்ண முடியாது, பண்ணி பார்ப்போமேன்னு முதல்ல பண்ணுறேன். அதாவது இன்னைக்கு நான் எங்கே போகிறேன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு போகிறேன். அது கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து ஃப்ரான்ஸுக்கு போகிறேன். இங்கேருந்து 3 hours ஆகும் போகிறதுக்கு. போகிற வழியில் அப்படியே ஃப்ரெண்டையும் ஏற்றிட்டு சூரிச்சில் போய் என் ஃப்ரெண்டையும் ஏற்றிட்டு அப்படியே நான் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு போகிறேன். ஃப்ரான்ஸில் எப்பயுமே கிறிஸ்மஸ் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அதாவது ஒரு இடத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஃப்ரான்ஸ் வந்து ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப வடிவாக இருக்கும். அது பார்க்க நல்லா இருக்கும். நீங்கள் வாங்க, நான் உங்களை சுற்றி காட்டுறேன். இப்போ மணி 12 மணி ஆயிடுச்சு. பார்க்கிங் கிடைக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சுற்றி பார்க்கிங் பண்ணிட்டு இப்போ தான் உள்ளுக்கு போய்கொண்டு இருக்கோம். இந்த வழியில் பார்த்தீங்கன்னாலும் வடிவாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்டார்டிங் தான், இதுக்கப்புறம் தான் இருக்கு. இதை பார்த்துருக்கீங்களா? நைட்டில் நல்லா இருக்கு, நைட்டில் நல்ல வியூ கிடைக்கும். இன்னைக்கு வெதரும் நல்லா இருக்குது, அவ்வளோன்னு குளிரல, வெயில் அடிக்குது. இப்படித்தான் இங்கே வந்தாலே ஒரு கிறிஸ்மஸ் ஃபீல் வந்துடும். அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள சின்ன சின்ன கடைகள் இருக்கு. அங்கே போய் ஏதாச்சும் கிஃப்ட், யாருக்காச்சும் பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் வேண்டுறதுனா வேண்டலாம். நீங்கள் இன்டர்நெட்டில் ஆர்டர் பண்ணுறதுனாலும் ஆர்டர் பண்ணலாம், கிஃப்ட் பண்ணலாம். அப்புறம் இங்கே கையால் செய்து வச்ச கிஃப்ட் வந்து கொண்டு வச்சுப்பாங்க. இதெல்லாம் மரக்கட்டையால் கையால் செய்தது. அதனால அதுக்கு எப்பயுமே கையால் செய்த பொருளுக்கு எப்பயுமே மதிப்பு கொஞ்சம் கூட தான். ஏதாச்சும் குடிக்கிறது சாப்பிட்றதுனாலும் இங்கே சாப்பிடலாம். இதுவும் கையால் தான் மரத்தில் செய்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மரத்தில் செய்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்றதுக்கு இருக்குது. அப்படி இங்கே சின்ன சின்ன கடைகள் இருக்குது. இங்கே ஹேண்ட்பேக் இருக்குது பாருங்க. இது வந்து லெதர் ஹேண்ட்பேக். பெல்ட் இருக்குது, லெதர் பெல்ட். அந்த மாதிரி கிறிஸ்மஸ் டெக்கரேஷனும் இங்கேருந்து வேண்டிட்டு போகலாம். இது எனக்கான கடை. கொஞ்சம் இந்த மாதிரி கடையில் கொஞ்சம் நான் டைம் வினக்கடுவேன். ஓகே, மக்களே, இந்த டெக்கரேஷன் மட்டும் பாருங்களேன், எவ்வளோ அழகா. அதுவும் நான் டெடிபேர்ட் பைத்தியம். எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லாமல் இங்கே நின்றுட்டு இருக்கிறேன். இங்கேயே ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கிறேன். ஐயோ, எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க. இதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் கார் ஓடி இங்கே வந்திருக்கிறேன். சான்ஸே இல்லை.
என்னன்னு தெரியல, சுவிட்சர்லாண்டில் இப்படி டெடி பேர் எல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே ஃப்ரான்ஸில் ஸ்ட்ராஸ்புர்க்னு ஒரு இடத்துல அங்கேயும் பண்ணுறாங்க, இங்கே கொல்மால்லையும் பண்ணுறாங்க. அழகாக இருக்கு. ஆனால் பாருங்களேன், இது வந்து அன்னாசி பூன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அன்னாசி பூவில் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டெக்கரேஷன் நானும் வீட்டில் பண்ணுவேன். இவங்க பண்ணி கொண்டு வந்து இங்கே விற்கிறாங்க. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. இது வந்து 12 யூரோ 90 சென்ட். எனக்கு இந்த மொழி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் நல்ல தமிழ் கதைப்பேன், ஆனால் கிறிஸ்மஸ் மார்க்கெட் ஸ்பெஷல் இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். நிறைய மூலிகைகள் போட்டு பண்ணியிருப்பாங்க. அது வந்து இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன ஹாட் வைன், மற்றது சாப்பாடு, சின்ன சின்ன சாப்பாடு, அந்த மாதிரி ரம், அந்த மாதிரி லிக்வர், அந்த மாதிரி கடைகள் இருக்குது. இன்னைக்கு அதிர்ஷ்டவசமாக வெதர் நல்லா இருக்குது. உண்மையாகவே குளிரலைன்னா இன்னும் 8 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அதனால் கொஞ்சம் குளிரலை. மற்றபடி இப்படி வீடியோ எடுக்கலாம் முடியாது, ஏன்னா கை விரைச்சி போயிடும். இங்கே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளில் இது நான் முதல்ல ஒரு இடத்துல இருந்தேன், அதுலேருந்து திரும்பி வந்துட்டேன். இங்கே வந்து எப்பயுமே மக்கள் வந்து இந்த குளிருக்கு அந்த ஹாட் வைன், அதை வந்து மூல்டு வைனால் அதை வேண்டி குடிச்சிட்டு அப்படியே மற்ற இடங்களில் பார்க்க போயிடுவாங்க. எல்லா சீசனுமே இங்கே அழகு தான். அது கிறிஸ்மஸ் வந்து உங்களுக்கு ஒரு விதமான ஒரு எனர்ஜி அண்ட் வைப் கொடுக்கும். ஒரு விதமான ஃபீலிங். அது வந்து கிறிஸ்மஸ் வந்துட்டாலே இங்கே வந்து லீவு தருவாங்க, கொஞ்சம் காசு தருவாங்க, வேலை பண்ணும்போது கிஃப்ட்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி. அது ஒரு விதமான ஒரு ஃபீலிங். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட போகிறோம்னா, இந்த கடையில் தான் சாப்பிட போகிறோம். இங்கே தான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் இங்கே வந்திருக்கேன். இந்த கடையில் தான் சாப்பிட்டேன். இந்த கடையில் நல்லா இருக்கும். ஆனால் 4 வருஷத்துக்கு முன்னுக்கு கொரோனா நேரத்தில் வந்தனால இங்கே நிறைய கூட்டம், மாஸ்க் போட்டுட்டுலாம் சுற்றி திரிஞ்சாங்க. ஆனால் இப்போ கூட்டம் அவ்வளோன்னு இல்லை. என்னென்னா ஒரு பானுன்னா நாங்கள் ஸ்ரீலங்காவில் பான் சொல்லுவோம். இங்கே வந்து பிரெட். அது வந்து பிரெட் வந்து இந்த கிரேப் இருக்குல்ல, வந்துட்டு பார்த்தீங்களா சாப்பாடு. இது வந்து பான், பிரெட். அது பிரெட் மேலே சீஸ் போட்டிருக்கு. நல்ல புகையெல்லாம் வருது. இதுதான் நாங்கள் சாப்பிட போகிறோம். நான் வந்து இது ஆர்டர் பண்ணேன். இது வந்து அவங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் சீஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் சீஸாக செய்திருக்காங்க. சீஸ் அண்ட் ஆனியன்ஸ்.
சீஸ் அண்ட் ஆனியன்ஸ் நல்லா இருக்கு. உண்மையாகவே நல்லா இருக்கு. ஆனால் நான் என்னால் இவ்வளவு சாப்பிட முடியாது. ஆனால் நான் ட்ரை பண்ணுவேன். உண்மையாக நல்லா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் சீஸ் அண்ட் ஆனியன். இது வந்து பிச்சா இது இல்லை, பிச்சா செய்கிற மாதிரி இல்லை. இது வந்து கிரேப், அதோட கன்சிஸ்டன்சி. இது வந்து செஸ்ட்நட்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். விண்டரில் நான் அடிக்கடி சாப்பிட்றது. இது ரொம்ப மூளைக்கு நல்லா. இதுதான் செஸ்ட்நட்ஸ். இதை வறுத்து தருவாங்க. இது வந்து செஸ்ட்நட்ஸ். இது வந்து விண்டரில் யூரோப்பில் எப்பயுமே கிடைக்காது. சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனியில் கிடைக்கும். வந்து இப்படி இருக்கும். தோல் உரிச்சு சாப்பிடணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. ரொம்ப மூளைக்கு நல்லா. நல்ல காப்பாத்திட்டேன். நல்ல சத்தானது. சுட சுட தருவாங்க. புகை தெரியுதா? நல்ல இந்த குளிருக்கு நல்ல சுட சுட இருக்கு. பயங்கர டேஸ்ட். நான் இது வந்து விண்டர்ல வீட்டில் டெய்லி சாப்பிட்றது. இது ஒரு 10 சாப்பிட்டீங்கன்னா ஈவினிங் அந்த பின்னேரம் சாப்பாடு தேவையில்லை. இது ஒரு 15 சாப்பிட்டீங்கன்னா மத்தியானம் சாப்பாடு தேவையில்லை. வயிறு நிறைஞ்சிடும். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிலாக்கோட்ட டேஸ்ட்ல இருக்கு. அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த விதவிதமான சாக்ஸ், கிறிஸ்மஸ் சாக்ஸ் விற்கிறாங்க. இது வந்து வீட்டில் ரொம்ப குளிர் அடிச்சா இதை போட்டுட்டு இருக்கிறோம். இங்கதான் காலையில குதிரை ஓடுனா. இந்த வீடியோவை என்னால் முடிக்க முடியலை, அதுக்குள்ளே தலைவலி வந்துட்டுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும்தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். நன்றி, வணக்கம்.